இல்லையா? இல்லக்கா நான் அம்மாவை கூப்பிட்டக்கா. மாயா தான் ஒண்ணு வேண்டாமா நானே பாத்துக்கறேன், நீங்க ஒண்ணு வர வேண்டாம்னு சொல்லிட்டாக்கா. அதனால தான் அவங்க வரல. ஓ அப்படியா, மாயா தான் வர வேண்டாம்னு சொன்னாளா? ஆமாக்கா, எங்க அம்மாவும் சோனி அம்மாவும் வர்றேன்னு சொன்னாங்க. மாயா தான் சரி நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொன்னனால அப்புறம் அவங்க வரலக்கா. ஏ மாயா போலாமாடி? போலாம் போலாம். சோனி சரி வாங்க போலாம் நம்ம. டே மச்சான் யஷ்வந்த் எப்படிடா இருக்கா? ஏன்டா லீவ்ல ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை நீ? ஏன்டா நீ கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்ல மச்சான் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டா, அதனால தான்டா கூப்பிடல. ஓஹோ ஐயா பிஸியா இருந்தீங்களா? சரி சரி இருக்கட்டும் பரவாயில்ல. சரி வாடா ஏதாவது பப்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்டா, காலையில சாப்பிடாமே வந்துட்டேன், பசிக்குதுடா, வாடா மச்சான் போலாம். சரிடா மச்சான் வா போலாம். ஏ மாயா, அங்க வார அந்த பையன் போன வருஷம் முழுக்க இப்படியே தான் நின்று அங்கங்க பாத்துட்டு இருந்தான். இப்போவும் இன்னைக்கு வந்த அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டான்டி. பேசாம வாயை வச்சு சும்மா இருடி. அவன் எங்க பாத்துட்டு இருக்கிறான், நீயே சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்கிற, கம்முனு இரு. சரி சரி எனக்கு என்ன. சரி வாங்க போலாம், அங்கேயே ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்க? என்னடா மச்சான் இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா சேர்ந்துருக்காங்க போல. ஆமாண்டா மச்சான் நானும் அப்படிதான் நினைக்கிறேன், பொண்ணுங்க கூட்டம் தான் அதிகமா இருக்குது. சரி வாடா நம்ம போலாம். பூமாரி சுரேஷ்க்கு வேணா ஃபோன் பண்ணி வர சொல்ல கேட்டுக்கிட்டேன், நம்ம அப்படியே போலாம். சோனி எல்லாம் சாப்பிடுறியா, பசிக்குதா இல்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமா? வீட்டுக்கே போலாம் மாயா, வீட்ல போய் சாப்பிட்டுக்கலாம் வா. சரி சோனி வாங்க போலாம். சரி மாயா வா, நானும் உங்க கூட பஸ்ல வரேன். சரி வாடி போலாம். டேய் சுரேஷ் என்னடா கிளம்பலாமா? போலாம்டா. என்ற தங்கச்சி ஃபோன் பண்ணா, முன்னாடி வந்து இருக்க சொன்னா. என்ன தானே நீ அங்க வந்தது போல பஸ் ஸ்டாப்புக்கு? சரிடா கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுடா, அதான் சீக்கிரமா வீட்டுக்கே போலாமா பார்த்தேன். இல்லாட்ட அங்க வர வரைக்கும் நம்ம இங்க கேண்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாமாடா? இல்லடா போலாம்டா, அவங்க வந்துருவாங்க, நம்ம கேண்டீனுக்கு போன நேரம் ஆயிருச்சான். நாளைக்கு இங்க தானே வருவான், வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு போய் சாப்பிடலாம் விடு கேண்டீன்ல. சரியா? சரிடா மச்சான். டேய் மச்சான் நீ பேக் எல்லாம் எது கொண்டு வரலையா? எங்கடா வச்சிருக்கற? போய் எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வா, அப்புறம் மறந்துட்டு போயிட போறோம். டேய் நான் பேக் எதுமே கொண்டு வரலடா, சும்மா தான்டா வந்தேன். ஒரே ஒரு நோட் மட்டும் என்ற தங்கச்சி பேக்லயே வச்சுக்கிட்டா, அதனால நான் சும்மா தான் வந்தேன். மாயா வேற எனக்கு காப்பேன்னு சொன்னால, அதனால நான் எதுமே எடுத்துட்டு வரல. ஓ அப்படியாடா, எதுமே எடுத்துட்டு வரலையா? சுக்கு காப்பினா நீ போடுறதா ரங்க நல்லா இருக்குது. நானும் வீட்ல போட சொன்னேன், என்ற மருமக போட்டு கொடுக்குற கல்நீர் தண்ணி மாதிரி வாயிலே வைக்கவே முடியலடி. நீ போட்டுக்கிறவா எவ்வளவு நல்லா போட்டுக்கிறானே. ஏசலாம் அப்படி சொல்ற, அந்த மருமகளுக்கு என்ன? அவ பாவம் அப்பாவி புள்ள, அவ வாட்டுக்கு அவ வேலை உண்டு அவ உண்டு இருக்கிறா. எத்தனை வேலை எடுத்து செஞ்சு போட்டுட்டு இருக்கிற, தோட்டத்துக்கும் போய் பாத்துக்கிறா, வீட்டு வேலையும் பாக்குறா, சோறு குழம்பெல்லாம் நல்லா தானே செய்வா, அப்புறம் அப்படி சொல்ற நீ? என்னமா போடி, நீ தான் அப்படி மெச்சிக்கிற. சோறு குழம்பெல்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு செய்யறா, இருந்தாலும் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடி. சும்மா நம்மளாட்டாலும் இல்ல, ஏதோ ஒண்ணு திங்கணுங்கிறதுக்காக ஏதோ செஞ்சு வைக்கிற, அவ்வளவுதான். ஏண்டி அந்த புள்ள அத்தனை இது பண்றதுக்கே நீ இப்படி குறை சொல்றியே? என்ற வீட்டுல அவ்வளவுதான், நீ ஒரு நாளைக்கு என்ற மருமகளை எல்லாம் வச்சு குடும்பம் நடத்த மாட்டேன். ஏன்றாங்க அப்படி சொல்ற? சின்ன புள்ள பாவம், அது கொஞ்சம் வெகுளி புள்ள, அதனால அப்படி இருக்குது. வாயில நல்லா வந்துட போகுதுடி, எனக்கு ஏதாவது சொல்லிட போற, கம்முனு இரு. வெகுளியாமா வெகுளி, ஒரு இதுக்கு லாய்க்கு இல்லாதடி, துப்பு இல்லாதவா. அந்த கரகம் பொறுத்தவளை வச்சுட்டு நானே மாரடிச்சுட்டு கிடக்குறேன், இவ்வளவு ஒருத்தி. ஏண்டி ரங்கா இப்படி திட்டுறவள? பின்ன என்னடி பின்ன, ஒரு வேலைக்கு லாய்க்கில, ஒரு பேச்சுக்கு லாய்க்கில, நம்ம ஒண்ணு சொன்னா அவனு செய்வா, வீட்டு வேலை ஒண்ணும் செய்ய மாட்டா. கல்யாணம் கட்டிட்டு வந்து 6-7 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் ஒரு சோறு குழம்பு வைக்க தெரியல, ஒரு நல்ல ஒரு டீ போட்டு தர மாட்டா. அவளை எல்லாம் வச்சுட்டு நான் என்னடி பண்றது? அந்த கொலாச்சி எடுத்து மாட்டிட்டு சும்மா அதுக்கு இதுக்கு ஜிங்கு ஜிங்கு நாடுவா, வேற எதுக்கு லாய்க்கு இல்லடி அவ. சரி என்ன பண்ணி தொலைறது, உங்க அண்ணன் பிள்ளையா போச்சு. அதுதாண்டி நான் செஞ்ச தப்பே சொல்லம்மா. ஏதோ எங்க அண்ணன் மேல இருந்த பாசத்துல எங்க அண்ணன் போன காலத்துக்கு அப்புறம் சரி பிள்ளைங்க நம்ம இல்லைன்னா நீ என்ன ஆகும்னு நினைச்சிட்டு என்ற வயனுக்கே கட்டி வச்சு என்ற வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்த பாரு, அதுதாண்டி நான் செஞ்ச தப்பு. எதுக்கடா இவ்வளோ எல்லாம் கட்டிட்டு கூட்டிட்டு வந்து வச்சு நான் காலத்துக்கு மாரடிக்க வேண்டியதா இருக்குது போ. ஏண்டி ரங்கா நீ இதுக்கு எப்படிங்கிறியே? நாங்களாம் அப்புறம் எங்க வீட்டுலன்ற மருமக கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவங்க உடனே கேட்க மாட்டாங்கடி. சும்மா அதுக்கு ஒரு வினாடம் பேசிட்டு நியாயம் பேசிட்டு எழுத்து பேசிட்டு தான் கிடப்பாளுங்க. ஆனா உன்ற மருமக அப்படி இல்லடி, நீ என்ன சொன்னாலும் உடனே சரிங்கத்தான் கேட்டு உடனே அது செய்யறாள, முதல்ல அதை பாராட்டு. நீ சொல்ற சரிதாடி, அதெல்லாம் என்ன சொன்னாலும் சரிங்கத்தான் சரிங்கத்தான் கேட்டுக்குவா. ஆனா அதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஆனா பாரு சரிங்கன்னு சரிங்கன்னு சொல்லுவா, ஆனா சொன்னதை செஞ்சு முடிக்க மாட்டா. அப்படிதான் சரியா கிறுக்கு பிடிச்சவளா இருப்பா. சரி விடுடி, அதெல்லாம் போக போக எல்லாம் சரியாயிருவா. சரி ஆமா இங்க எங்கடி இந்த சுப்பாலையவே காணோம்? அவளை பார்த்து மாச கணக்காச்சு, நம்ம வீட்டுக்கு கூட போனா ஆளை காணோம், எங்கடி போனா? ஆமாண்டி செல்லம்மா, அந்த சுப்பாலை நினைச்சால பாவமா இருக்குதுடி. அவ கதை அதுக்கு மேல. அவ ஒரே ஒரு பையன் பெத்து வளர்த்தி ஆளாக்கி எங்க வெளிநாட்டுக்கு போறான்னு போய் உட்காந்துட்டான். அந்த படுபாவி பையன் வரவே மாட்டேங்கிறாடி இங்க ஆத்தால பாக்குறதுக்கு. என்னடி ரங்கா சொல்ற? அந்த பையன் அன்னைக்கே வரேன்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னீங்க, அப்படி இன்னுமா வரல அவன்? அட ஆமா செல்லம்மா, அந்த நாய் வரவே இல்லடி. இத வர இப்ப வர அப்ப வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆசை காமிச்சிட்டு மோசம் பண்ணிட்டே இருக்கிறாண்டி. அவளுக்கே கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அப்புறம் நாங்களாம் கொஞ்சம் அக்கம் பக்கம் இருந்தவங்கள கொஞ்சம் எல்லாம் பாத்துக்கிட்டோம். இப்ப ஏதோ அவங்க அக்கா புள்ள வீட்டுக்கு போயிருக்கிறா. அவங்க அக்கா புள்ள ஒருத்தி இருந்தா, அந்த புள்ளதான் வந்து கூட்டிட்டு போயிருக்குது. சரி வா பெரியம்மா, என் கூட
எடுத்து சொன்னான். கேட்டாளாவோ? ஆமா சலமா, நம்மளும் தானே எல்லாம் சொன்னா. எங்க அந்த பையன் போவான்னு சொன்னனால இவளும் அதை இதையும் விட்டு அங்க அனுப்பி வச்சுட்டா. அனுப்பி வச்சுட்டு இப்ப பார்க்க முடியலையேன்னு வருத்தப்படுறா. என்ன பண்றது, டெய்லி அழுதுட்டு தான் இருப்பா. அப்பப்போ நாமளும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்லிட்டு தான் இருப்போம். பாவம் போ, என்னதான் பண்றது, அவன் நிலைமை ரொம்ப கொடுமையா தாண்டி இருக்குது செல்லமா. சரி ரங்கா, அப்புறம் நான் கிளம்பட்டுமா? முருங்கக்காய் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன்டி, இந்தா எடுத்துக்கோ, இங்க வச்சிருக்கிறேன். முருங்காவா? சரி சரி இருக்கட்டு போ, நானே 2 முருங்கை பொறிக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, என்ன இன்னைக்கு என்ன முருங்கக்காய் பொறிச்சியா? ஆமா ரங்கா, மரத்துல இருந்து கொஞ்சம் முருங்கையெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தேனா, சரி கொஞ்சம் நிறைய பொறிச்சிட்டேன். சரி அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் பழம் வைக்கிற கலவை எடுத்துட்டு ஒரு 4 முருங்காய் எடுத்துட்டு அப்படியே வந்தேன். சரி அப்படியே உனக்கு கொடுத்துட்டு பேசிட்டு போகலாம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அப்படியே வந்தேன் நான். சரி இருடி செல்லம்மா, சாப்பிட்டுட்டு அப்புறம் போவியாமா? என்ன இப்போ அவசரம், வீட்டுக்கு தானே போவானே, அப்புறமா போவியாமா? இரு. சரி சித்த நேரம் வேணா இருந்துட்டு போறேன். ஆனா சோறெல்லாம் வேண்டாடி, நான் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தேன். மருமக சோறாக்கிட்டு தான் இருந்தா. இன்னைக்கு ஏதோ பிள்ளைங்கள காலேஜுக்கு போயிருக்கிறாங்களாமா, அரை நேரம் தானாமா. சரி வந்துருவாங்க நீ சித்த நேரத்துல. ஓ அப்படியா? ஆமாமா, நேற்று ஏதோ சின்ன பிள்ளை சொல்லிட்டு இருந்தா, ஏதோ துணிமணியுமோ ஏதோ பையங்களாம் வாங்குறதுக்கு போறோம் அப்படின்ட்டு. ஓ அப்ப இன்னைக்குதான் காலேஜுக்கு போயிட்டாங்களா? சரி சரி, போட்டு போட்டு. என்ன சீதா, பிள்ளைங்களை காலேஜுக்கு போனவங்க வந்துட்டாங்களா? அவன் இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கிறாயா சீதா? இல்ல மாமா, அது பிள்ளைங்களாம் இன்னும் வரலையா? சரி அதை சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். சரி என்னடா இன்னும் பிள்ளைங்களை காணான்ட்டு சரி அப்படியே இது வரைக்கும் வந்தேன். சரி வாங்க போலாம், உங்களுக்கு சாப்பாடு வேணா எடுத்து தரட்டா, சாப்பிட்டு போறீங்களா? அது சரி, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறாங்க. அதான் அரை நேரம் தானே சொன்னேன், வருவாங்க. இப்போதானே மணி 1 மணி ஆச்சு, இனிமேல் தான் பஸ் பிடிச்சி வருவாங்க. நான் தான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாலும் இல்லை அவங்களே வரட்டும்னே. சரி இல்லை, அதனால தான் நான் ஏதோ பிள்ளைங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு சரி அப்படியே நம்மளே போய் கூட்டிட்டு வரலாம்னு நினச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். அப்படியே மாமா, நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணியே சொல்லியிருப்பேன், அங்கே இருந்தானே. அவங்க கிளம்பி இருப்பாங்க மாமா, இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வரட்டு வந்தா வீட்டுக்கு தானே வருவாங்க. நீயே இங்கே நின்றுட்டு இருக்கிற, நட வீட்டுக்கு போகலாம். சரி வாங்க மாமா, சாப்பாடு எடுத்துறேன், சாப்பிடுவீங்களாம்மா? வாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் சீதா, நான் ஒரு இது எடுக்கிறதுக்கு தான் வந்தேன், ஒரு பேப்பர் ஒன்று. சரி அதுக்கு தான் வந்தேன். சரி நீ வேணா போய் சாப்பிடு, அப்புறம் பிள்ளைங்க வரட்டும், நான் அப்புறமா வர்றேன் சரியா? அந்த பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். நீ போய் அதை எங்கே வச்சா என்னன்னு மறந்துட்டேன் போல, தேடணும்னு நினைக்கிறேன். என்னது பேப்பரா? என்ன பேப்பர் மாமா அது? அது உனக்கு சொன்ன புரியாது சீதா, சரி விடு, அது நானே போய் பார்த்து எடுத்துக்கிறேன். சரி வா வீட்டுக்கு வா, இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். இத மலர் வேற வரேன்னு சொன்னா மாமா, அவ கொஞ்சம் ஏதோ பூ பறிச்சிட்டு வர சொன்னேன் பிள்ளைங்களுக்கு. சரி அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கறேன், நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். சரி அதை சாப்பாடு போட்டு கொடுக்குறனால வேண்டாங்கிறீங்க. சரி அதை என்னமோ போய் எடுக்கணுங்கிறீங்களா? அதை எடுத்துட்டு இருங்க, நான் வரேன். அதுக்குள்ள பிள்ளைங்க வராங்களான்னு வேற பார்த்துட்டு நான் அப்படியே அதை வாங்கிட்டு வரேன். ஓ அப்படியா, மலர் வருமா? சரி பார்த்துட்டு வா சீதா, நான் அப்புறம் வீட்டுக்கு போய் நான் அதை எடுத்துட்டு அப்படியே வெளியே கொஞ்சம் போகணும். நான் அப்புறம் போயிட்டு அப்புறமா வர்றேன். சரிங்க மாமா, சரி பார்த்து எடுத்துட்டு போயிட்டு வாங்க. சரி சீதா. எங்க இந்த மலர் இங்க தான் நிக்கிறா, வரானா? வரவே இல்ல. இன்னும் சின்ன பிள்ளை நிலா வராங்க, ஒருவேளை இவங்க கிட்ட கொடுத்துட்டு போலோ. என்ன சீதாக்கா இங்கே நின்று எடுக்கிறீங்க? சும்மா தான் சின்ன பிள்ளை நின்னுட்டு இருக்கறேன். சரி இந்த பிள்ளைங்க இன்னைக்கு காலேஜுக்கு போனாங்களா, இன்னும் காணுமேன்னு சொல்லி அப்படியே நின்னுட்டு இருந்தேன். நான் மலர் வேற வரானா, சரி அதான் அப்படியே நின்னேன். ஆமா நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் எங்கே போகிற சீதாக்கா, வீட்டில் தான் இருந்து வந்துட்டு இருந்தேன். அதையா கேட்குறீங்க? இந்த மலரக்காவோட மாமியார் எங்கள் வீட்டில் தான் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருக்கிறாங்க. சும்மா என்னை பற்றி ஏதேதோ கிளம்பி பேசிகிட்டு இருக்குது. நானும் கேட்டு கேட்காத மாதிரி அப்புறம் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டேன். அட ஆமால, இந்த மலரோட மாமியா வேற இப்ப இங்க தான் இருக்கறாங்க. அதனால தான் மலர் இங்க வரலையோ? என்னடா ஆளவே காணுமே, இல்லாட்டி சொன்னதுமே வந்துருவாளே அப்படி நினைச்சேன். சரி இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க மாமியார் வீட்ல இருக்கறனால ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்க மாட்டிருக்குது, அவளும் செஞ்சுட்டே இருப்பாளாட்டு இருக்குது. வெளியவே வர மாட்டேங்கிறா. சீதா இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறியா? பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சீதா. என்ன மாமா சொல்றீங்க? வந்துட்டாளுங்களா? நான் இந்த பக்கம் தான் நின்னுட்டு இருந்தேன், வந்ததை நான் பார்க்கவே இல்ல. போனது வீட்டுக்கு. சீதா நான் வீட்டுக்கு போனதுமே அவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டாங்க சீதா. வீட்டில் தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க, நீ வீட்டுக்கு போ. சரிங்க மாமா, சரி நான் போய்க்கிறேன். நீங்க என்ன பேப்பர் போவீங்க? வீட்ல கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது சீதா, நான் எடுத்துட்டேன். சரி நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சின்ன புள்ள சரி பார்த்து வீட்டுக்கு போங்க எல்லாரும். சரிங்க மாமா, நாங்கள் போய்க்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க. என்னக்கா பிள்ளைங்க வீட்ல தான் இருக்காங்களா? வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க நீலா, வீட்ல தான் இருக்கறாங்க. நான் இந்த பிள்ளைங்க அந்த பக்கம் மலர் வீட் சைடு வருவாங்கன்னு அங்க போய் நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்து இந்த பக்கம் வெளியில வந்திருக்காங்களாட்டு இருக்குது. நான் வந்துட்டாங்க, எல்லாம் கை கால் கழுவிட்டு இருப்பாளுங்க. எல்லாம் நீ துணிமணி எல்லாம் மாத்திட்டு தானே வருவாளுங்க. என்னக்கா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சாப்போ? செஞ்சு வச்சுட்டு சின்ன புள்ள. காலையில அந்த பிள்ளைங்க சும்மா ஆளுக்கு 2 தோசை போட்டு கொடுத்தா சாப்பிட்டு போயிட்டாளுங்க. எனக்கு அரை நேரம் சொல்லி சாப்பாடெல்லாம் வேண்டான்ட்டாங்களா. சரி நீ சீக்கிரம் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு நான் அப்புறம் போனதுன்னு 10 மணிக்கே சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன். நான் பாரு சீதாக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு வந்தேன். நான் பாட்டுக்கு ஏதேதோ
பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். ஏக்கா உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா நீங்க? என்ன நிலா, என்ன கேள்விப்பட்டீங்களான்னு கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஏன் கேட்குறீங்க? நானும் சின்ன பிள்ளையும் இப்போ நடந்து வந்துட்டு இருந்தோமா, இந்த மல்லிகா இருக்கிறாளா அவதாக்கா ஏதோ சொல்லிட்டு வளரிட்டு கிடந்தா, அதான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாளான்னு நினச்சிட்டு தான் கேட்டேன். அப்படியா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே, நான் அவன் மல்லிகாவை பார்க்கவே இல்லையே. ஓஹோ, அப்போ உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியாதா? சின்ன பிள்ளை நீ அந்த அக்காவுக்கு சொல்லுடி. ஏ போடி, நீயே சொல்லுடி. எனக்கு அந்த அக்கா மல்லிகா சொல்றது பார்த்தாவே பயமா இருந்தது. இப்போ வேற என்னவே சொல்லுங்கிறா, நீயே சொல்லு. அது யாரோ ஒருத்தர் சொல்லி தொலைங்க. என்னதான் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது போங்க. அக்கா அது வந்துக்கா, ராத்திரியெல்லாம் உங்க வீட்டுல படுக்கவே முடியலையாமாக்கா, ஒரே பாட்டும் சத்தமுமாவே கேட்டுட்டு இருந்ததாமா. அதை பத்தி தாக்கா சொல்லிட்டு இருந்தா. என்ன நிலா உளறி கிடக்குறீங்க? ஏதாவது போன்ல பாட்டு கீட்டு வச்சிருப்பாங்க, அது சத்தமா இருந்திருக்கும், அதனால ஏதாவது பாட்டு சத்தம் கேட்டிருக்கோம். அதுக்கு என்ன இப்போ இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சீதாக்கா அதுதான் விஷயமே, அதுல தான் இருக்குது. பாட்டு ஒன்றும் அவங்க ஒன்றும் வைக்கல. ஆமா சீதாக்கா, அது ஏதோ தன்னை போல எங்கேயோ பாட்டு கேக்குதாமாக்கா. அவங்க ஒன்றும் வீட்ல எல்லாம் ஒன்றும் வைக்கலையாமா, எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கதவு சாத்தி தான் படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டு ஏதோ ஜன்னல் கொஞ்சம் திறந்து பார்த்தாங்களாமாக்கா. அப்பதான் என்னமோ அங்கதான் ஏதோ பார்த்துருக்குறாங்க போல, அங்க வெளியிருந்து தான் பாட்டெல்லாம் கேட்டுச்சாமா. என்னடி சொல்றீங்க? ஏதாவது பக்கத்து ஊர்ல ஏதாவது கோயில் விசேஷமா இருந்திருக்குமே என்னமோ, பாட்டு கீட்டு ஏதாவது சத்தமா வச்சுட்டு இருப்பாங்களே என்னமோ, அதான் நம்ம ஊருக்குள்ள ஏதோ பாட்டு சத்தம் கேட்கற மாதிரி இருந்திருக்குமா என்னமோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இப்போல்லாம் எங்கேயுமே இங்கே கோயில் விசேஷம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சிருச்சு, இனி வரக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி இது வேற மேட்ருக்கா? என்ன சொன்ன போல இந்த நிலா வேற ஏதோ மேட்ரு கேட்டுருங்கிற அப்படின்னு என்னடி? அக்கா அவ விஷயத்த சொல்லாம மென்னு முழுங்கிட்டு இருக்கிறா. ஏன் நிலா, நானே சொல்றேன் இரு, அந்த அக்கா புரியுற மாதிரி. நானும் அதை தான் சின்ன போல சொன்னேன், நீயே சொல்லுன்னு. சரி சொல்லு நீயே. அக்கா அது வந்துக்கா, நடுஜாமத்தில் ராத்திரி நேரம் இந்த மல்லிகா வீட்டுக்கு முன்னாடி ஏதோ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்ததாமாக்கா, ஏதோ ஒரு உருவம். அதை பார்த்துட்டு பயந்துட்டு அவளுக்கு குளிர் ஜுரம் வந்து படுத்துட்டு கிடக்குறா. ஏய் என்ன சின்ன போல சொல்ற? என்னமோ புதுசு புதுசா சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா என்ன? ஆமா சீதாக்கா, சின்ன புள்ள சொல்றது உண்மைதான். நானும் காலையிலேயே போய் எங்க அத்தை சாணி எடுத்துட்டு வந்து வாச சொல்லின்னு சொல்லி திட்டிட்டு கிடந்தாங்கன்ட்டு சாணி எடுக்கிறதுக்கு போலான்ட்டு போனேன். சரி அப்போ வரும்போது தான் அந்த அக்காவை பார்த்தேன். அப்போ அந்த அக்கா என்னக்கா கண்ணெல்லாம் இப்படி சவந்து கிடக்குது, ஏன் தூங்கலையா? நானும் சும்மா கேலியா கேட்டதுக்கு அப்பதான் அந்த அக்கா விஷயத்த சொன்னாங்க. அடியே நிலா, இந்த மாதிரி நைட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ பாட்டு சத்தமாக கேட்டுச்சு, நாங்கள் அப்படி ஜன்னல் திறந்து பார்த்தோம், ஏதோ ஒன்று ஆடிட்டு கிடந்ததுடி, நாங்களே பயந்துட்டோம், எங்கள் வீட்டுக்காருக்கு காய்ச்சலே வந்துருச்சு, எனக்குமே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குதுடி, பயத்தில் குளிர் ஜுரமே வந்துருச்சுன்னு அப்போ தான் சொன்னாங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் தாண்டி ஏதோ ஒன்று 7:30 இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆமாம் இதெல்லாம் என்னடி சொல்கிறீங்க? நெசந்தானா? மல்லிகா அப்படியே சொன்னாளா? ஐயோ சீதாக்கா நெசந்தான், நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம், மல்லிகாக்கா அப்படி தான் எங்ககிட்ட சொன்னாங்க. அக்கா இது நெசந்தாக்கா, உண்மைதான். இன்னைக்கு பஞ்சாயத்தில் போய் சொல்ல போகிறதா கூட சொன்னாங்க. இந்த மாதிரி ராத்திரி நேரம் வந்து இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் என்னென்னு பாருங்கன்ட்டு நாங்கள் போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தது அந்த அக்கா. அப்படியா? என்னால நம்பவே முடியலடி சின்ன புள்ள. இந்த இப்படி எல்லாமா வந்து பேய்ங்களாமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலப்போ. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாளுங்களே. ஆமா சீதாக்கா நெசந்தா. சரி இப்போ அந்த அக்கா தான் பஞ்சாயத்துல போய் சொல்ல போறத சொல்லியிருக்கிறாங்களா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க அது வரைக்கும் வீட்டில் எல்லாம் பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி இதுதான் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். கேட்டதுமே நான் வீட்டுக்கே போகல, நேரம் இங்கே தான் வர்றேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பர்களே.